ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை வர 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதையொட்டி ப்ரொடக்ஷன் டீமில் இருந்தும் தல ரசிகர்கள் பக்கமும் படத்தோட ப்ரமோஷன் வேலைகளில் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் நம்ம தலை எந்த பரபரப்புலையும் சிக்காமல் தன்னோட பயணத்தில் அடுத்த அடியை எடுத்து வச்சிருக்காரு, சாதிச்சும் காட்டியிருக்காரு. பைக் மற்றும் கார் ரேஸ், ஏரோ மாடலிங் அப்படின்னு ஆரம்பித்து இப்போது துப்பாக்கி சுடுற போட்டியிலையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. தமிழ்நாடு அளவிலான 45வது துப்பாக்கி சுடுற போட்டி கோயம்புத்தூரில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த காம்படிஷனில் தல அஜித்தும் கலந்துட்டுருக்காரு. இந்த போட்டியானது கடந்த ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து நேற்று, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. போட்டியுடைய கடைசி நாளான நேற்று தல அஜித் துப்பாக்கி சுடுற போட்டியில் கலந்துட்டுருக்காரு. மொத்தம் 850 பேர் இந்த போட்டியில் கலந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஏர் ரைஃபிள் 10 மீட்டர், 25 மீட்டர், 50 மீட்டர், ஏர் பிஸ்டல், ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டிருக்கு. இந்த போட்டிகள் நேத்தோட முடிவடைஞ்சிருக்கு. இந்த போட்டிகளில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல், 50 மீட்டர் ப்ரீ பிஸ்டல், 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல், 25 மீட்டர் சென்டர் ரைஃபிள் பிஸ்டல் ஆகிய 5 பிரிவுகளில் தல அஜித் கலந்துட்டுருக்காரு. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தல அஜித் வர டிசம்பர் மாதம் மத்திய பிரதேஷ் போபாலில் நடக்கிற நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க தகுதி பெற்றிருக்காரு. இந்த போட்டிகளில் பொதுவாக தலை வாங்கியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் மோசமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன பீரியட்லேயே பயிற்சி எடுத்து போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு முன்னாள் சாம்பியன் சொல்லியிருக்காங்க.